ஹலோ கைஸ், இந்த விட நாம அண்ட் விவோ T1X இந்த ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், எந்த மொபைல் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் மட்டும் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். உங்கள் ஃப்ரெண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஏதாவது மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேபி அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு D12 Tech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது ரெட்மி நோட் 11 SE ஆகஸ்ட் 20, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் விவோ T1 5G February 9, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 11 SE இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் 8.29 mm வருது. அண்ட் வெயிட் 178.8 grams வருது. அண்ட் அதே சமயம் விவோ T1 5G பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொஞ்சம் பழைய டிசைன் மாதிரி இருக்குது. பஞ்சோல்லாம் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்தது ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 8.25 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் 187 grams இருக்குது. திக்னஸ் வெயிட் ரெட்மி நோட் 11 கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அண்ட் டிசைனுமே ரெட்மி நோட் 11 SEயில் பெட்டராக இருக்குது. ஏன்னா இங்கே பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்டுமே சாலிடாக இருக்குது. பிகாஸ் இங்கே Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 11 SE சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ரெட்மி நோட் 11 SE இங்கே 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 60 Hz மட்டும் தான் இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 409 pixel per inch இருக்குது. அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1100 nits கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் விவோ T1 5G பொறுத்த வரைக்கும் இங்கே 6.58 inches ஐபிஎஸ் LCD பேனல் தான் தந்திருக்காங்க. Full HD + ரெசல்யூஷனோட. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 401 pixel per inch இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் தான் கைஸ் முடிவு பண்ணணும். நீங்கள் நிறைய மூவிஸ் அண்ட் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே பெட்டராக இருக்கும். பிகாஸ் கலர்ஸ் எல்லாமே இங்கே நேச்சுரலாக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்குமே ஒரு நல்ல ஃபீலிங்கை தரும். அண்ட் கேமிங் அதிகமாக விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் பெட்டராக படும். ஸோ 120 Hz இருக்கிறதால விவோ சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேமர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் விவோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோஸ் அண்ட் மூவிஸ் அதிகமாக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 SE சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். ரெட்மி நோட் 11 SEயில் 64 MP குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30fps வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 13 MP கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். 13 MP மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ரெட்மி பொறுத்த வரைக்கும். அண்ட் விவோ T1 5G 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் ஆஃபர் பண்ணுறாங்க. 50 MP பிரைமரி கேமரா, 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே 1080p வீடியோ மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா. ஸோ 4K வீடியோ இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் விவோ பொறுத்த வரைக்கும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா வைஸ் என்ன தான் விவோ T1 5G பெட்டராக இருந்தாலும் ரியர் சைட் கேமரா வைஸ் ரெட்மி நோட் 11 SE தான் பெட்டராக இருக்குது. பிகாஸ் இங்கே 4K 30fps வீடியோ நமக்கு சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதே சமயம் வைட் ஆங்கிளும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு செல்ஃபி கேமரா மட்டும் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விவோ T1 5G சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஓவரால் கேமரா பெட்டராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட்மி நோட் 11 SE சூஸ் பண்ணலாம். அப்படின்றது என்னோட சஜஷனாக இருக்குது. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரெட்மி நோட் 11 SE இங்கே Android 11 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ லான்ச் பண்ணிவிட்டு Android 11 கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். Android 12 கன்ஃபார்ம் கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. Helio G95 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசர் அப்படின்னே சொல்லலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. அண்ட் Mali G76 GPUவும் இருக்குது. ஓரளவுக்கு மீடியமான கிராஃபிக் செட்டிங்ஸில் நம்மளால் கேம்ஸை ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்குறது தான். அண்ட் விவோ T1 5G பொறுத்த வரைக்கும் இங்கே Android 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 695 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Adreno 619 GPUவும் இருக்குது. Android 12 லான்ச் பண்ணது மட்டும் பாசிட்டிவ் இல்லை, இங்கே 5G கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் Snapdragon 695 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. ஸோ கேமிங் நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெட்மி நோட் 11 SE கம்பேர் பண்ணும்போது. அண்ட் 5G பேண்ட்ஸ் இங்கே 2 5G பேண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் 5G லான்ச் பண்ணிவிட்டு வெறும் 2 5G பேண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். இந்த ரெண்டு மொபைலே பெஸ்ட்டானதுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக விவோ T1 5G தான். பட் நீங்கள் ஒரு 5G மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா விவோ T1 5G சூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே 2 5G பேண்ட் மட்டுமே கொடுத்துருக்கிறதால நிறைய 5G பேண்ட் கொண்ட மொபைல் நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங்கில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ரெட்மியில் நமக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் விவோவில் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மி நோட் 11 SE சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம்.
ரெட்மியில் நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது, IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. vivo T1 5Gயில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஹைப்ரிட் SD ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் ரெட்மி பெட்டராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். ரெட்மி Note 11 SEயோட 6GB 64GB வேரியன்ட் நமக்கு 13,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. vivo T1 5Gயோட 4GB 128GB வேரியன்ட் 16,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2,500 டிஃப்ரென்ஸ் வருது இந்த ரெண்டு மொபைலுக்கு மத்தியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துப்பீங்க, எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில் அண்ட் டிசைனில் ரெட்மி பெட்டராக இருக்குது. டிஸ்பிளே உங்களோட தேவைப்படுத்தி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியா அதிகமாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மி சூஸ் பண்ணிக்கலாம். கேமிங் அப்படின்னா நீங்கள் விவோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேமராஸ் ரெட்மியில் பெட்டராக இருக்குது. செல்ஃபி கேமரா விவோவில் பெட்டராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் விவோவில் பெட்டராக இருக்குது. அண்ட் பேட்டரி ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸ் வின் பண்ணுறது ரெட்மி தான். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ரெட்மியில் பெட்டராக இருக்குது. ப்ரைஸிங்குமே ரெட்மியில் கம்மியாக இருக்குது. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணி நான் மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.